கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற 2ஆம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய முத்துக்களையும் வைரங்களையும் கர்த்தர் தாமே அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். சென்ற 2 பதிவுகளில் முதல் வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகின்ற பொழுது இரவும் பகலுமாக காத்து கொண்டிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லோருமே தேவனை காணாதபடிக்கு அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெயல்செபூல் என்றும் போஜன பிரியர் என்றும் பிசாசு பிடித்து சொன்னார்கள். ஆனால் முதல் வருகையிலே இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது யார் யார் அவரை கண்டு கொண்டார்கள், தேவன் எப்படியாக வருவார் என்று அந்த வெளிப்பாட்டு மேல் நின்று கொண்டிருந்த பேதுருவாகட்டும், சமாரிய பெண்ணாகட்டும், நாத்தான் மேலாகட்டும், அவர் ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வருவார் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டில் நின்று கொண்டு தேடியிருப்பதனாலே முதல் வரிகளில் வந்த இயேசுவை சாதாரண மனிதனாக இருந்தாலும் வேத வார்த்தைகளை கொண்டு மெசியா வந்தார்னா எப்படி இருப்பார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்ற அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டிருப்பதனாலே சமாரிய பெண் ஏற்றுக்கொண்டாள். அப்போ தேவன் முதல் வரிகளே வருகின்ற பொழுது அவர் யாருக்குத்தான் வந்தார்? யூதருக்கும் சமாரிய பெண்ணிடத்திலே மாத்திரமே வந்தார். புறஜாதிக்கு அவர் வரவே இல்லை. ஏன் வரவில்லை என்றால், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 7 சபை காலமாக தேவன் புறஜாதிக்கு வர வேண்டும் என்று இருப்பதனாலே முதல் வருகை யூதனுக்கும் சமாரிய பெண்ணுக்குமே வந்தார். பாருங்கள், நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கின்றேன். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? டஸ் காட் சேஞ்ச் இஸ் மைண்ட்? 1965 4வது மாதம் 27ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 210வது பேராவை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்பொழுது பரிசுத்த வேதாகமும் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அந்நாளில் சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் மெசியாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட அடையாளமாக அது இருக்குமானால், இப்போது அது புறஜாதிகள் மத்தியில் ஒருபோதும் செய்யப்படவே இல்லை. பாருங்கள், அந்த மெசியாவினுடைய அடையாளம் மரித்தவர் உயிர்ப்பிக்கிறது, குருடனை பார்க்க வைப்பது, இப்படிப்பட்ட மெசியாவின் அடையாளம் யூதருக்கும் புறஜாதிக்கும் மாத்திரமே முதல் வரிகளே அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அது புறஜாதிகள் மத்தியிலே ஒருபோதுமே செய்யப்படவில்லை என்று அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அது புறஜாதிகள் மத்தியில் ஒருபோதும் செய்யப்படவே இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் எந்த இடத்திலும் புறஜாதிகள் முன்பாக இயேசு எப்போதாவது செய்தார் என்பதாக அது காணப்படவில்லை. அவர்கள் 4000 ஆண்டுகளாக மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாமும் கூட அவர்களுடைய பயிற்சியை கொண்டு மெசியாவை எதிர்பார்த்த வண்ணமாக 2000 ஆண்டுகளாக பெற்றவர்களாய் இருக்கின்றோம். இப்போது அவர்களுடைய நாட்கள் முடிவடைவதற்கு சற்று முன்பாக அது அவருடைய அடையாளமாக இருக்குமானால் அதுவே நமக்கு அடையாளமாக இருக்கும். ஏனென்றால் மறுபடியும் உலகம் சோதமை போல் ஆகும் நாட்களில் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துவதாக அவர் வாக்களித்துள்ளார். நாம் அங்கே தான் இருக்கிறோம் என்பதை யாராவது அறிந்திருக்கிறீர்களா? பாருங்கள். அப்போ முதல் வரிகளை எப்படியாக யூதரும் சமாரியரும் ஒரு மெசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்களோ, 2வது வரியிலே புறஜாதியார்கள் மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி என்று பார்ப்பீர் என்றால் லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 17, 28 முதல் 30 வரைக்கும் வாசிக்கிறேன். லோத்தனுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நற்றார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லோரையும் அடித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்கள், அப்போ இந்த மனுஷகுமாரன் வருகின்ற பொழுதும் அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? சோதோம் நாட்களிலும் லோத்தின் அதாவது நோவா காலத்திலும் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகின்ற பொழுதும் அப்படியே நடக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ மெசியா எப்படி வருவார்? அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் என்று நாம் ஏற்கனவே போன பதிவில் நாம் பார்த்தோம்.
மறுபடியுமாக அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கின்றேன். இப்போ தேவன் ஆபிரகாம் சந்ததியிடத்தில் தேவன் எப்படி தன்னோட முதுகை காண்பித்து சாராட்டில் பேசினாரோ அதே போலத்தான் நமக்கும் இன்றைக்கு அவர் வர வேண்டும். அப்படி என்றால் பிரசவ வேதனை, பிரெத் பெயின்ஸ், ஜனவரி மாதம் 24, 1965 ஆண்டில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 259 முதல் 261 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இந்த மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தாரா இல்லையா? பாருங்கள், லூக்கா 17:30 பிரகாரம். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பீர் என்றார். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், திரும்பவும் தேவனிடத்திற்கே போகிறேன் என்று கூறினார். அவருடைய மரணம் அடக்கத்திற்கு பிறகு அவர் யூதர்களிடம் கூறினார், நான் அவரே அந்த அக்னிஸ்தம்பம், வனாந்தரத்தில் காணப்பட்ட கண்மலையுமானவர், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் யார்? எரியும் முட்புதிரில் காணப்பட்டவர்தானே. அவரே மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். பசுத்த ஆவியாய் இருந்த நிலைக்கு தாம் திரும்புவதை குறிக்கவே அவர், நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், திரும்பவும் தேவனிடத்திற்கு போகிறேன் என்றார். அதே தேவன் இதோ மத்தியிலே இன்று இருக்கிறார். விஞ்ஞானம் அவரை படம் எடுத்தது. விஞ்ஞான படத்தின் நிருபத்திற்கு மேலாக அவர் இதோ இங்கே நிரூபித்தவராக இருக்கிறார். இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். பாருங்கள், இந்த நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். அதாவது வில்லியம் மரியன் பிரண்ணாம் தான் மனுஷகுமாரன். அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் மெசியாவென்று. பாருங்கள், இந்நாளுக்கென்று வெளிப்படும் மனுஷகுமாரன் நான் தான். இப்பொழுது அதோ அங்கே அவர் இருக்கிறார். நான் சரியாக அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்ப சமாரிய பெண் சொன்னாங்க இயேசுகிட்ட, மெசியா வந்தார்னா அவர் தீர்க்கதரிசியாகத்தான் வருவார் என்று யூதர்களுக்கு நன்றாகவே தெரியும். மோசையை போல எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்புவார், அந்த தீர்க்கதரிசி மெசியாவாக இருப்பார் என்று யூதர்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் நமக்கென்று ஒரு அக்னிஸ்தம்பம் முன்னோர்களை வழிநடத்தவில்லை, மேகஸ்தம்பம் முன்னோர்களை வழிநடத்தவில்லை. தேவன் யூதருக்கு கொடுத்த மாதிரி சொப்பனக்காரர்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட எந்த விதத்திலுமே புறஜாதியாரை ஒரு காலும் தேவன் நடத்தவே இல்லை. அப்ப நாம் எல்லாம் ரோமன் பேரரசின் மூலியமாக கிறிஸ்துவர்களாக சபை ஸ்தாபனத்துக்குள்ளத்தான் நாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் தேவனாலே ஒரு தீர்க்கதரிசி மூலியமாகவோ ஒரு அப்போஸ்தலன் மூலியமாகவோ நம்முடைய முன்னோர்கள் யாருமே அக்னிஸ்தம்பத்தின் கீழேயாகவும் மேகஸ்தம்பத்தின் கீழேயாகவும் நடக்கவே இல்லை. தேவன் நம்மளே யாரையும் கொண்டு வழி நடத்தவே இல்லை. ஒரே ஒரு தீர்க்கதரிசி புறஜாதிக்குள்ளிருந்து பிறக்க வைத்து புறஜாதிக்குள்ளிருந்து வந்த ஒரே தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்ணாமாக இருக்கிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பார்ப்பீர் என்றால், இந்த சோதம் நாட்களிலும் நோவா காலத்திலும் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நடக்கும் என்று வேதம் போதிச்சாச்சு. இப்போ தேவன் செய்கிறார், நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். பாருங்கள், நான் 166வது பேரிலிருந்து வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்வாரா? டஸ் காட் சேஞ்ச் இஸ் மைண்ட்? 65வது ஆண்டு 4வது மாதம் 27ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்ட செய்தியில் 166வது பேரை வாசிக்கிறேன். இப்போ நாம் எப்படி எதிர்பார்த்துக்கிறோம்? ஆபிரகாம் உடைய காலத்தில் சோதோம் நாட்கள் நடந்தது போலவும் நோவா காலத்தில் நடந்தது போலவும் இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய நாட்களிலே நடக்கும் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளவில்லை, வார்த்தையை மாற்றிக்கொள்ளவில்லை, அக்னிஸ்தம்பத்தின் நடத்தை மாற்றிக்கொள்ளவில்லை, மேகஸ்தம்பத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் என்மார்பி ஆகிய தன் முகத்தை மாத்திரம் மாற்றிக்கொள்கிறார். பாருங்கள், 166வது பேர் வாசிக்கிறேன். இப்போது ஆபிரகாமின் பயணத்தின் போது தேவன் வெவ்வேறு ரூபத்தில் அவன் சந்தித்தான். இன்னும் அது போன்ற காரியங்கள் நம்மால் அதை எடுத்து காண்பிக்க முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் ஆபிரகாமின் வித்தாக இருக்கின்றோம். ஈசாக்கு உண்மையிலே அவனுடைய சிறிய குமாரனாயிருந்தான். மாம்ச பிரகாரமாக அவனுடைய குமாரன்தான். இருப்பினும் ஆவிக்குரியபடி கிறிஸ்துவே ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார். அவனுடைய ராஜரீக சந்ததி அவனுடைய விசுவாசத்தின் ராஜரீக சந்ததி. இப்பொழுது அவருடைய ராஜரீக வித்து
அதே பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், கிறிஸ்துவின் மணவாட்டி ஆபிரகாம் பயணித்த அதே பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் வருவதற்கு முன்பாக ஆபிரகாம் பார்த்த கடைசி அடையாளமானது தேவன் மனித சரீரத்தில் வெளிப்பட்டதாக இருந்தது. 2 தூதர்கள் இறங்கி வந்தார்கள். பாருங்கள், அதாவது மூன்று தூதர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். ஒருவன் ஏலோயமாக நின்று கொண்டார். 2 பேர் சோதோமுக்கு சென்றார்கள். இந்த அடையாளம் மறுபடியுமாக கடைசி நாட்களிலே ஆபிரகாமுடைய இயேசு கிறிஸ்து சந்ததியாகிய ராஜரிக சந்ததியாகிய மணவாட்டி இருக்கிற காலத்தில் பாருங்கள், இதே அடையாளத்தை தேவன் நமக்கு காட்சியை தருவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். பாருங்கள், மொத்தம் 3 பேர் கீழே வந்தார்கள். அதே போல் அந்த கடைசி நாட்களே ஓரல் ராபர்ட், பில்லி கிரஹாம் 2 பேர் வந்தார்கள். ஒருவர் பிரண்ணாம் குடத்திலே தேவன் தரித்து கொண்டார். அப்போ அங்கே சாரத்தில் தேவன் எப்படி தன்னுடைய முதுகை திருப்பி நின்று காண்பித்து பேசினாரோ, அதே போல இன்றைக்கும் இந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய முதுகை திருப்பி நின்று காண்பிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் இங்கு இருக்கிறார் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அப்போ நீங்கெல்லாம் ஆபிரகாமுடைய ராஜரிக சந்ததி என்றால், அன்றைக்கு ஆபிரகாமுட்டையும் சாராள்டையும் தேவன் தன் முதுகை நின்று திருப்பி காண்பித்தது போல அந்த காட்சியை நீங்கள் காண வேண்டும். அப்படி நீங்கள் அந்த காட்சியை கண்டு விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் ஏலோயிமை பூமியிலே பார்த்து விட்டீர் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அப்போ தேவன் எப்படி முதல் வரிகளே சில கூட்டம், சில சிறிய கூட்டம் மாத்திரமே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேடினார்கள், அதே போல இந்த 2வது வரிகளை பாருங்கள், அவருடைய பிள்ளையாகி அவருடைய வித்தாகி அவருடைய பாகமாகி அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தேடி பேதுரு போல, சமாரிய பெண்ணு போல, நாத்தான் மேலு போல அவர் தீர்க்கதரிசியாகத்தான் வருவார் என்ற வெளிப்பாட்டுக்குள்ள வந்தால்தான் இன்றைக்கு வெளிப்பட்ட ஏலோயிமை நீங்கள் காண முடியும். பாருங்கள், அன்னைக்கு சாராடத்துல முதுக திருப்பி காண்பித்தாரே, அதே போல அந்த கடைசி நாட்களிலே தேவன் ஏலோயமாக நின்று கொண்டு அதே காட்சியை மறுபடியுமாக நமக்கு காட்சி தர வேண்டும். பாருங்கள், அதே செய்தியில 245வது பேராவை நான் வாசிக்கிறேன். நான் இந்த ஸ்திரீயை பார்க்க போவதில்லை, முதுகுப்புறமாக திருப்பிக் கொள்கிறேன். இப்பொழுது சீமாட்டியே, வியாதியாய் இருக்கிற அந்த ஒருவர் நான் கூறுவது கேட்கிறதா? ஆம் என்று சொல்லுங்கள். அந்த சகோதரி ஆம் என்று கூறுகிறார்கள். நான் இந்த பக்கமாக பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தராகிய இயேசு உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அது உண்மையா அல்லது உண்மை இல்லையா என்பதை அறிந்து கொள்வீர்கள். அது சரியா? அப்படியானால் சோதோம் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்கள் நடக்கும் என்று இயேசு சொன்ன வார்த்தையின் நிறைவேறுதல் தான் இது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? அதை விசுவாசிப்பீர்களா? உங்களுக்கு பெண்களுக்குரிய ஒரு கோளாறு, பெண்களுக்குரிய ஒரு பிரச்சனை, இப்போது உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிங்கள், அதை உங்களை விட்டு அகன்று போகும். நீங்கள் வீட்டுக்கு போகலாம், சுகமாய் இருப்பீர்களாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களால் அதை விசுவாசிக்க கூடுமானால் பாருங்கள், அப்ப ஆபிரகாம் இடத்துல தேவன் சாராளுடைய கூடாரத்துக்கு தன்னுடைய முதுகை திருப்பி சாராள் நகைத்ததை பற்றி பேசினார். அவர் அங்கே ஏலோயுமாக இருந்தார். அதே இந்த கடைசி நாட்களிலே சோதோம் நாட்களில் நடந்தது போல இன்றைக்கும் அதே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பிரண்ணாம் கொடுத்து நின்று கொண்டு அந்த சகோதரியிடம், நான் உங்களை பார்ப்பதே இல்லை, நான் உங்களுக்கு முன்பாக என் முதுகை திருப்பிக் கொள்கிறேன். இதோ அந்த அடையாளம். இயேசு சொல்லியிருந்தாரே, சோதம் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக நான் நிற்கிறேன். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று. அதே ஏலோயும் ஆபிரகாம்ட்டையும் சாராள்ட்டையும் பேசின அதே ஏலோயும் பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி நின்று கொண்டு அதே ஏலோயும் அடையாளத்தை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முதுகை திருப்பி நின்று கொண்டு அந்த பிள்ளையோட பிரச்சனையை எடுத்து அவர்கள் சொல்லி அவரை சுகமாக்கி அனுப்பிவிடுகிறார். இது எதற்கு அடையாளம்? ஏலோயும் என்பதற்கான அடையாளம். அப்ப தேவன் 2ஆம் வரிகளை பூமிக்கு வந்துட்டாரே, நீங்கள் நாத்தான் வேலா, நீங்கள் பேதுருவா, நீங்கள் பவுலா, நீங்கள் சமாரிய பெண்ணா இருந்தால்
இன்றைக்கு நீங்கள் இரண்டாம் வரிகளை வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட மனிதனாகிய வில்லியன் மரியன் பிரண்ணாம் யார் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது, நீங்கள் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாய் இருந்தால் அவரை ஏலோயம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். முன் குறிக்கப்படாத பிள்ளையாய் இருந்தால் அவரை பெயல்செபூல் என்று நீங்கள் மறுதலிக்க முடியும். அப்படி என்றால் நீங்கள் பேதுருவை போல பெற்றுக்கொண்டீர்களா, சமாரிய பெண்ணை போல பெற்றுக்கொண்டீர்களா? பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையை மாற்றிக்கவே இல்லை, தன்னுடைய தன்மையை மாற்றிக்கவே இல்லை. ஆனால் என்மார்பி ஆகிய தன் முகத்தை மாத்திரம் தேவன் மாற்றிக்கொண்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாட்களிலே அவர்கள் எப்படி நின்றார்கள் என்பதை வாசிக்கிறேன். அதே செய்தியில் 168வது பேரா இயேசு பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30 வசனத்தில் நோவாவின் நாட்களைப் போல என்று கூறியுள்ளார். அவர் நோவாவின் நாட்களை பற்றி சொன்னார். மேலும் அவர் சோதோமின் நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும் என்றார். பாருங்கள், அவருடைய வருகை மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் அதே போல் நடக்கும் என்றார். இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் அவர் கூறவில்லை, மனுஷகுமாரன். பாருங்கள், லூக்கா 17:30 பிரகாரம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 169 வாசிக்கின்றேன். இப்போது இயேசு 3 நாமங்களில் வந்தார். மனுஷகுமாரன் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். தேவனுடைய குமாரன் அது சபையின் காலங்கள் தோறும் சென்றது. பின்னர் தாவீதின் குமாரன். ஆனால் தேவனுடைய குமாரன் மற்றும் தாவீதின் குமாரன் என்பதற்கு இடையில் அவருடைய சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசி. அப்ப அந்த மல்கியா தீர்க்கதரிசி என்பது யாரு? அது வில்லியன் மரியன் பிரண்ணாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள், எப்படி சமாரிய பெண்ணுக்கு மெசியா வருவாரு, அவர் எப்படி வருவாரு? தீர்க்கதரிசியாக வருவார். தீர்க்கதரிசி மெசியாவாக இருப்பார் என்று யூதர்கள் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த கடைசி நாட்களிலே தேவன் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையாக நீங்கள் இருப்பீர் என்றால், சமாரிய பெண்ணு போல, பேதுருவை போலவே, நாத்தான்வேலை போலவே இன்றைக்கு மெசியா பூமிக்கு வருவார் என்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தின்படி ஒரு தீர்க்கதரிசி பூமிக்கு வர வேண்டும். அவர்தான் வில்லியன் மரியன் பிரண்ணாம். இது எல்லாத்துக்குமே தெரியும். மேலும் வாசிக்கிறேன். அவருடைய சொந்த வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் மற்றும் அநேக வேத வாக்கியங்களின்படியும் அவர் தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரத்தின்படி அவர் ஒரு தீர்க்கதரிசியாக தம்முடைய சபைக்கு திரும்பி வர வேண்டும். மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மனித சரீரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டிய வழியில் வர வேண்டும். பாருங்கள், எப்படி தெளிவா இருக்குது பாருங்கள். இது புறஜாதியார்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள், ஸ்தாபனக்காரன் கண்டு கொள்ள மாட்டார்கள், மனித ஞானத்தில் இருப்பவர்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள், ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் யாரை யாரை முன்குறித்தாரோ அந்த பிள்ளைகள் மாத்திரமே இன்றைக்கு மெசியா பூமிக்கு வருவார் என்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார். அதுவும் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் இன்றைக்கு பிரண்ணாம் தான் தீர்க்கதரிசியாக வெளிப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பிரண்ணாம் தான் மெசியாவென்று முன்குறிக்கப்பட்ட பிள்ளை மாத்திரமே ஏற்றுக்கொள்ளும். மெசியாவென்றால் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி இந்த கடைசி நாட்களிலே சோதோம் நாட்களில் நடந்தது போலவும் நோவா காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று சொல்லுகின்ற வார்த்தையின் பிரகாரம் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக ஆபிரகாம் சந்ததிக்கு தன் முதுகை நின்று பிரண்ணாம் கொடுத்து நின்று கொண்டு தன் முதுகை நின்று திருப்பிக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அதே அவர் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் அந்த மெசியா ஒரு தீர்க்கதரிசியாகிய தன்னுடைய சபைக்கு மாம்ச ரூபத்தில் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மெசியாவாக, ஒரு ஏலோயுமாக, ஒரு இயேசு கிறிஸ்துவாக பாருங்கள் அவர் தீர்க்கதரிசியாக வந்திருக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு காரியம்! அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு பரபாசை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.
நன்மை தீமை அறியத்தக்க கனி 2 கனியும் இன்றைக்கு தேவன் வைத்திருக்கின்றார். யூதர்களுக்கும் பாருங்கள், நன்மை தீமை அறித்த கனியை வைத்தார். ஒன்று பரபாசாக இருந்தான், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்தார். ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? 12 கோத்திரங்கள் மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருந்த பிள்ளைகள் தான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பரபாசை, கொலை செய்பவனை, திருடுபவனை, இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனாகிய பரபாசை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை தள்ளிவிட்டார்கள். அதே போல இன்றைக்கும் என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை புறம்பே தள்ளிவிட்டார்கள். பாருங்கள், அதே செய்தியில 216வது பேராவை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது அவர் இன்று ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று நான் உரிமை கோருகிறேன். அவருடைய ஆவி ஜீவிக்கிறதா இருக்கிறது என்று நான் உரிமை கோருகிறேன். சபை காலங்களுக்கு பிறகு கடைசி அழைப்பானது நாம் லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கிறோம். அது மற்ற எல்லாவற்றையும் விட மிகவும் மோசமானதாக இருக்கிறது. இந்த லவோதிக்கேயா சபை காலம் மிகவும் சோதமை காட்டிலும், நோவாவின் நாட்களை காட்டிலும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் லவோதிக்கேயா சபை காலம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சபைக்கு புறம்பாகப்பட்டார். நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 6 சபை காலம் வரைக்கும் தேவன் சபைக்குள்ளே இருந்தார். உன்னிடத்தில் ஒரு குறை என்று சொல்லிக்கொண்டு தேவன் சபைக்குள்ளவே இருந்தார். ஆனால் 7ஆம் சபை காலத்தில் தேவன் சபைக்கு வெளியே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். லவோதிக்கேயா சபை தேவனை, இயேசு கிறிஸ்துவை, எலோஹிமை புறம்பாக்கி விட்டது, வெளியே தள்ளிவிட்டது. அவரை கண்டு கொள்ளாதபடிக்கு கண்கள் குருடாக்கப்பட்டு, நான் ஐஸ்வர்யன், நான் திரீவன் சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது தேவன் சொல்லுகின்றார், நீ அம்மனமா இருக்கிற, நீ நிர்வாணமா இருக்கிற, உன் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. என்னிடத்துல வந்து வார்த்தை என சொல்லக்கூடிய ஆடையை போட்டுக்கோ, என்னிடத்துல வந்து கலிக்கம்பாகிய வார்த்தையை நீ கண்ணில் போட்டுக்கோ, உன் கண் பார்வை அடும்படி வந்த கதவை தட்டினது யார் என்று கண்டு கொள்ளும்படி என் வார்த்தை எடுத்து உன் கண்ணுக்கு போட்டுக்க என்று தேவன் சொல்லுகின்றார். ஆனால் என்ன பண்ண லவோதிக்கேயா சபை வெளியே தள்ளி விட்டுருச்சு. பாருங்கள், அது மற்ற எல்லாவற்றையும் விட மிகவும் மோசமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் சபைக்கு புறமாகப்பட்டார். ஞாபகம் கொள்ளுங்கள், மனுஷகுமாரன் அவர் சபைக்கு வெளியே போடப்பட்டு விட்டார். ஒரு ஸ்தாபனத்திற்கு வெளியே என்றால், அதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு வெளியே என்றல்ல, ஆனால் ஒரு நபர் ஸ்தாபனத்திற்கு வெளியே. பாருங்கள், தனிப்பட்ட நபராகத்தான் மனமாற்றி தேர்ந்தெடுக்கின்றார். அந்த தனிப்பட்ட நபர் தான் பாருங்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டார். ஏனைய சபை காலங்கள் அதை பெற்றிருக்கவில்லை. லவோதிக்கேயா மட்டுமே நீங்கள் ஆவிக்குரியவர்களானால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பாருங்கள், நீங்கள் முன் குறிக்கப்பட்ட பிள்ளையா இருப்பீர் என்றால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். முன் குறிக்கப்பட்ட பிள்ளை இல்லை என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக பரபாசைத்தான் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்ப இன்றைக்கு நீங்கள் பரபாசை ஏற்றுக்கொண்டீர்களா, அல்லது பேதுரை போல, சமாரிய பெண்ணை போல, பவுலை போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா? தன்னுடைய வழியை மாற்றவே இல்லை. நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் வார்த்தைக்குத்தான் வந்தாகணும். நீங்கள் மெசியாவை காண வேண்டும் என்றால் வார்த்தைக்கு வந்து தான் அந்த வார்த்தையின் வழியிலே தேட வேண்டும். நீங்கள் எலோஹிமை காண வேண்டும் என்றால் வேத வார்த்தையின் பிரகாரம் தேடிதான் அவர் எப்படி வரவென்று சொன்னாரோ அவர் அப்படித்தான் வந்திருக்கின்றார். ஆனால் ஜனங்களோ உலக பிரமாண காரியத்திலும் சபை கோட்பாடத்திலும் தன்னுடைய அறிவின் ஞானத்திலும் தேடிக்கொண்டிருப்பதனாலே அவர்கள் சதுசேயரை போல, ஆசிரியர்கள் போல இயேசு கிறிஸ்துவை காணாதபடிக்கு அவர்கள் இழந்து போனார்கள். ஆனால் முன் குறிக்கப்பட்ட சிறு கூட்டம் மாத்திரம்தான் வேத வார்த்தைகளை கொண்டு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமிக்கு வந்தாரா இல்லையா, எலோஹிம் இன்னைக்கு பூமிக்கு வந்தாரா இல்லையா, அப்படி வந்தார் என்றால் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அவர் எப்படிப்பட்ட வருவார் என்று சொன்னாரோ அந்த வார்த்தை நிறைவேறினதா இல்லையா என்பதை முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே இந்த வார்த்தையை தேடி தேடி கண்டுபிடிச்சு அடையாளத்தை கண்டுபிடிச்சு அவர் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வாள். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள்
இரண்டாவது வரியிலே வெளிப்பட்ட மெசியாவாகிய ஏலோயும் பிரணாமாகிய இயேசு கிறிஸ்துவாகிய பிரணாமாகிய பேதுருவை போல சமாரிய பெண்ணை போல நீங்கள் கண்டு கொண்டீர்களா, அல்லது யூதர்களைப் போல பரபாசை ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? பார்கள், இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். அதே செய்தியில் தான் 230வது பேரால இயேசு கிறிஸ்து எப்படி சமாரிய பெண்கிட்ட பேசினாரோ அதே போல இங்கே அவர் சபையில் நின்று கொண்டு பேசுகிறார். பாருங்கள், 230வது பேரா. இப்போது அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதாவது புதுசாக ஒருத்தர் வராங்க சபைக்கு. நான் 229 வாசிக்கிறேன். மேலும் இங்கிருக்கின்ற மனிதர்களே ஜெபியுங்கள், நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இன்றிரவு ஒருபோதும் நான் இதற்காக வரவில்லை. நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும்படிக்க வந்தேன். ஆனால் இது புதிதாக வந்தவர்களுக்காக. இப்போது அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பிரச்சனை என்னவென்றும் அல்லது நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் செய்த ஏதோ ஒன்றை அல்லது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை அல்லது அது தவிர வேறு ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்கு கூறுவார் என்றால் அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களா? சரி, உங்கள் ஆவியுடன் நான் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். சமாரிய பெண்ட தேவன் என்ன செய்தாரு? மெசியாவாக நின்று கொண்டு சமாரிடத்துல பெண்ணிட்ட பேசி சமாரிய பெண்ணுடைய ஆவிகிட்ட தேவன் பேசிக்கொண்டார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்ட மெசியா சபை பிரண்ணாமுடைய சபை கூடத்துக்குள் நின்று கொண்டு சமாரிய பெண்கிட்ட பேசினது போலவே சபைக்கு ஒருவர் புதியதாக வருகிறார்கள். அந்த புதிதாக வந்தவரிடத்துல பேசுகிறார். உங்கள் ஆவியுடன் நான் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வது அதுதான். கிணற்றண்டையில் இருந்த அந்த ஸ்திரீக்கு அவர் செய்தது போல அவர் அவளுடன் சற்று நேரம் பேசினார். பாருங்கள், அவர் தாகத்திற்கு கேட்டார். அதே தான் நானும் செய்ய முயற்சி செய்கின்றேன். உங்கள் சிந்தையை பெறும்படி, உங்கள் சிந்தையை படிக்கும்படி அல்ல, ஆனால் அவர் செய்ததையே செய்ய முயற்சிக்கிறேன். உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்வது. நீங்கள் இங்கு இருப்பது வயிறு சம்பந்தமான ஒரு பிரச்சனையாகும். நீங்கள் வயிற்று பிரச்சனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். அது சரியே. அது உண்மை என்றால் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். இப்போது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது மட்டுமல்ல, ஆனால் வேறு ஏதோ ஒன்றுக்காக பசி உடையவர்களாய் இருக்கிறீர்கள். பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற விரும்பும் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். அது உண்மை என்றால் உங்கள் கரங்களை அசையுங்கள். பாருங்கள், அந்த ஒளியானது அவள் மீது இறங்கி பின்னால் நகருவதை நான் கண்டேன். பாருங்கள், போய் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொடர்ந்து செல்லுங்கள். புதிதாக வந்திருப்பவரே இப்பொழுது விசுவாசிக்கிறீரா? சபையோர் ஆமீன் என்கின்றார்கள். பாருங்கள், தேவன் சமாரிய பெண்ணிடத்தில் எப்படி பேசினாரோ அதே போல பிரணாம் கூடத்தில் நின்று கொண்டு உங்களுடைய ஆவியினிடத்தில் நான் பேசி சமாரிய பெண்ட இயேசு கிறிஸ்து பேசினது போலவே உங்களிடத்தில் நான் பேசி சொல்லி பாருங்கள், பேசி குணமாக்கி அனுப்புகிறார். அதே போல ஆபிரகாம் சாராளும் கூடத்துக்குள்ள இருக்கின்ற பொழுது 3 பேராக வெளிப்பட்டு ஆபிரகாம் வெளியே ஓடி வந்து ஏலோயும் என்று சொன்னாரே. பிறகு தேவன் கூடத்துக்கு தன் முதுகை திருப்பி நின்று கொண்டு சாரால் நகைப்பதை பற்றி பேசினாரே. அதே தேவன் இந்த கடைசி நாட்களிலே ஏலோயுமாக நின்று கொண்டு பிரண்ணாம் கூடத்தில் நின்று கொண்டு தன் முதுகை திருப்பி, சகோதரியே, நான் உங்களுடைய முகத்தை பார்க்க விரும்பவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக என் முதுகை நான் திருப்பிக் கொள்கிறேன். உங்களுக்கு நடக்கிற காரியம் என்ன என்பதை நான் வெளிப்படுத்துகின்ற பாருங்கள். ராஜரீக சந்ததிக்கு தேவன் தன்னை ஆபிரகாம் சந்ததியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன் முதுகை திருப்பிக் கொண்டு ஏலோயுமாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார். லூக்கா 17:30 பிரகாரம் மனுஷகுமாரன் மெசியா ஒரு தீர்க்கதரிசியாகத்தான் வருவார். அதுவும் மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படக்கூடிய தீர்க்கதரிசியாக பிரண்ணாமாகத்தான் மெசியா பூமிக்கு வந்திருக்கிறார். அதனால்தான் பாருங்கள், அக்னிஸ்தம்பம் அவருடைய தலைக்கு மேலே. அது லோகோஸ், அது ஏலோயும் என்பதற்கான அடையாளம்.
தோல் மேல் இருக்கிற அக்னிஸ்தம்பம் அது கர்த்தத்துவம். உலகத்தின் பாவங்களை சுமந்த தோல் தான் கர்த்தத்துவம். பாருங்கள், அது பிரண்ணாமுடைய வலது தோல் மேலே இருக்கிறது. குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவரை நடக்க வைக்கின்றார், மரித்து போன குழந்தையை உயிர்ப்பிக்கின்றார், அநீரை சிருஷ்டிக்க. இதெல்லாம் எதற்கு அடையாளம்? அவர் ஏலோயும் என்பதற்காகவும், அவர் மெசியா என்பதற்காகவும், அவர் இயேசு கிறிஸ்து என்பதற்காகவும் பாருங்கள் அந்த அடையாளத்தை காண்பிக்கின்றார். முதல் வரிகளை எப்படி தான் முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இடத்துல மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, மற்றவர்கள் அவரை பெயல்செபு சொன்னார்கள். மற்றவர்கள் அவர்களை பரபாசை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்கள். அதே போல இன்றைக்கும் இரண்டாம் வரிகளை தேவன் தன்னுடைய தன்மை மாறாமல், வார்த்தையை மாறாமல், அடையாளங்கள் மாறாமல், அற்புதத்தை மாறாமல் என் மார்பியை மாத்திரம் மாற்றிக்கொண்டு வந்திருக்கின்றார். அப்படி என்றால் நீங்கள் இன்றைக்கு பேதுரு போல் நின்று கொண்டு இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை கண்டுவிட்டீர்களா? சமாரே பெண்ணை போல மெஸ்ஸியா வந்தார்னா அவர் உள்ளத்திற்கு ரகசியங்களை எடுத்து பேசி அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று வெளிப்பாடை பெற்றுக்கொண்டீர்களா? நாத்தான் வேலை போல தேவனை காண்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த காரியத்தை பேசணும்னு அவர் ஏற்றுக்கொண்டாரே, அதை நீங்கள் கண்டு கொண்டு ஏற்றுக்கொண்டீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நன்மை தீமை அறுத்துக்க 2 விதமான கனியும் பாருங்கள் இந்த வெளியேறு பெற்ற 3வது வேதாகமத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆவி, உலகத் தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை எந்த ஸ்தானத்தில் தேவன் தெரிந்து கொண்டு உங்களை படைத்தாரோ, நீங்கள் மனவாட்டியாக இருப்பீர் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெஸ்ஸியாவை நீங்கள் பேதுரை போல கண்டு கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவன் உங்களை ஏசாவை போல தேவன் முன் குறித்தார் என்றால், எவ்வளவுதான் ரகசியங்கள், எவ்வளவுதான் நீங்கள் செய்தி படிச்சிருந்தாலும் பாருங்கள், அந்த கண்கள் திறக்கப்படாமல் யூதர்களைப் போல நீங்கள் குருடாகி விடுவீர்கள். தனிப்பட்ட நபர் தான் நித்திய ஜீவன். தனிப்பட்ட நபருக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பேதுரு யார்கிட்டையும் ஓடி போய் கேட்கல, போதகர்கிட்ட ஓடல, தன்னுடைய மூப்பர்கிட்ட ஓடல, தன்னுடைய குடும்பத்திட்ட போய் இந்த மாதிரி இயேசுட்ட ஒரு கேள்வி கேட்டாரப்பா, நான் பதில் சொல்லணும் அப்படி என்று யார்ட்டையும் கேட்டுட்டு வந்து சொல்லல. தனிப்பட்ட நபராக பசுத்தாவி ஊற்றப்பட்டு மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த இயேசு தாப்பா தேவனுடைய குமாரன் என்று அன்றைக்கு எப்படி பசுத்தாவி அவர்கள் வெளிப்பாடை கொடுத்ததோ, அதே போல இன்றைக்கும் உங்களுக்கும் தேவனுக்குள்ள இந்த ரகசியம்தான் நித்திய ஜீவன். இந்த வெளிப்பாடு தான் நித்திய ஜீவன். ஆதலால் இன்றைக்கு நீங்கள் பேதுருவை போல இன்றைக்கு வெளிப்பட்ட மனுஷகுமாரனாகிய, தீர்க்கதரிசியாகிய, மெசியாவாகிய, ஏலோயுமாகிய பிரண்ணாமை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? ஒன்று, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் பரபாசை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரபாசை மறுதலிக்க வேண்டும், பரபாசை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் பிரண்ணாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் பரபாசை தான் ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளம், பிசாசை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை. தேவன் இந்த 3வது வேதாகமத்துக்குள்ள புதை பொருளாக வைத்திருக்கின்றார். உங்களுடைய ஆவி கழுகின் ஆவியாக இருந்தால், உங்களுடைய ஆவி புறாவின் தன்மையாக இருந்தால், செம்மறியாடாக இருந்தால், வார்த்தைக்குத்தான் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு குஞ்சுகள் பாருங்கள் பிணத்தை நோக்கி, வார்த்தை நோக்கி ஓடி வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதகம் போதிக்கிறது. அப்போ நீங்கள் கழுகு குஞ்சுகளாக இருந்தீங்கன்னா பிணம் எங்கேயோ அங்கே தான் நீங்கள் ஓடி வர வேண்டும். நீங்கள் பேதுரு போல இருப்பீர் என்றால் இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் யார்? பேதுருவாக இருக்கிறீர்களா? சமாரிய பெண்ணை போல இருக்கிறீர்களா? பவுலை போல இருக்கிறீர்களா? நாத்தான் வேலை போல இருக்கிறீர்களா? வேத வார்த்தை கொண்டு நீங்கள் யார் என்பதை சோதித்து பாருங்கள். வேத வார்த்தை கொண்டு நீங்கள் எந்த வெளிப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீர்கள் என்பதை சோதித்து பாருங்கள். வேத வார்த்தை கொண்டு நாம் இன்றைக்கு எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சோதித்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் தரும். எந்த மனிதன் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நம்புங்க, அதுதான் நித்திய ஜீவன் தரும் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தர் உங்களோடு இருந்து பேதுரை போல, நாத்தான் வேலை போல தேவன் கண்களை திறந்து வைத்து இன்றைக்கு வெளிப்பட்ட வில்லியன் மரியன் பிரண்ணாம் யார் என்ற அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் கண்களை திறந்து உதவி செய்வாராக. ஆமீன்.